நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ளோம். பாடல் 2939. மறுப்பது வாய் நின்று மாய நன்னாடன் பிறப்பினை நீக்கிய பொருளாளன் சிறப்புடையான் திரு மங்கையும் தானும் உறக்கமில்லா போகத்து உறங்கிடத்தானே. இதன் அர்த்தம் என்னவென்றால், மௌன யோகியை பற்றி குறிப்பிடுகின்றார் திருமூலர் இங்கு. அதாவது மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது அல்ல, மனம் அமைதியாக இருப்பதே மௌன யோகியின் குணமாகும். அப்படிப்பட்ட மௌன யோகி இந்த உலகம் அவனுக்கு புலப்படாது இருக்கும். அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட மௌன குரு அந்த சிவனும் சக்தியுடனும் பொருந்தியிருப்பான். அதாவது அந்த பிரம்மத்தோடு கலந்திருப்பதால் இந்த உலக வாழ்க்கையை அறியாதவாறு இருப்பார் என்று கூறுகின்றார்